நோ வெற்றினா என்னண்ணா இப்படி செஞ்சு வச்சிட்ட. ப்ரொமோலே அல்ட்டி ஆயிடுச்சுடா இந்த வருஷம் தீபாவளிக்கு எந்த படமே இல்லை. உன் ப்ரொமோ தான் தீபாவளி எங்களுக்கு வந்து. சாமி தான் சாமி ப்ரொமோ பார்த்த கொஞ்ச நேரத்துல எப்பாப்பா நெல்சன் மாமா நீ தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் ஸ்லாங்லே தெரிஞ்சிச்சு சிம்பு மாமா யாரை பத்தி பேசுற யார மாதிரி பேசுறாருன்னா ஒண்ணு. ஓ அவரு படத்தை வச்சுக்கிறீங்க வேற மாதிரி ஆடலாம். அவரெல்லாம் எப்பாப்பா ரியல் லைஃப்லயே நல்லா கேள்விப்படுற அந்த மாதிரி. நீ படத்துல எடுத்துன்னு வரனா அவருக்கு எவ்வளவு மாதிரி இது கொடுப்பேன். அவர் சொன்னாரு பார்த்தீங்களா இதெல்லாம் படத்துல எழுதி கடை வரும்போது இதெல்லாம் சொல்லிட்டு அதே மாதிரி நீயே போட்ட போற அந்த இடத்துல கரெக்டா இதெல்லாம் ஒரு கற்பனை தாடின்னு சொல்லிட்டு. ஆனா அவரோட கதையை ஒரிஜினல் கதையை எடுத்து வச்சுக்கின்னு நீ எதுக்கு எங்களை ஏமாத்துற. ஒரிஜினல் கதை போட்டு விடு. அதான் தெரிஞ்சிச்சுல அவர் தான் பண்றாருன்ற மாதிரி ஆக்ஷன்லாம். இதுக்கு மேலேயுமா நீ பண்ண போற. அம்மா அனிருத் மாமா இறனாரு பேர் ஒரு பிஜிஎம் ஒண்ணு சதர்ட்டு. அதுக்கப்புறம் 45 செகண்ட்ல ஒரு பிஜிஎம் பதற வைக்கிறார். அந்த பிஜிஎம்லாம் சாமி என்ன சொல்றீங்க. சதற 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 விட்டு இந்த வாட்டி தீபாவளி எந்த படமும் இந்த வாட்டிலாம் இல்லை. டியூன் இல்லை பைசன்லாம் இல்லை. தட்டி விட்டுச்சு மாமா அவங்க ப்ரோமோ சரியான பூஜை. நீ மட்டும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன் தர மாயிட்டு இருக்கோம் இந்த பூஜை வந்து எங்களுக்குலாம். சாமா படமா வர போகுதுன்னு நினைக்கிறேன். வட சென்னையை பார்த்துட்டு மெர்சலாயின்னு இருந்தோம். என்னடா இது இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு ஒரு நாள் வேற எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸ்டுடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. ஒரு 15 மணி நேரம் கழிச்சு பார்க்குறேன் இந்த ப்ரோமோவை. இப்படி ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்கன்ற வந்து தெரில எனக்கு வந்து. செதட்டேன் எங்களை மாதிரி சென்னை பசங்களுக்குலாம் சரியான ட்ரீட்டுப்பா. இத்தனைக்கும் மயிலாப்பூர் பசங்களாம் சரியான ட்ரீட்டு. அவரோட பசங்களாம் சரியான ட்ரீட். அவர் படம் வந்து நினச்சோம் என்ன இது கதை கேட்டுன்னு வந்துட்டு இவர் தனுஷ் மாமாக்கே இவ்வளோ வேலை பண்ணிடுறாருன்னா அப்போ கதை கேட்டவர்கிட்ட என்னென்ன மாதிரி வேலை பண்ணியிருப்பாரு சொல்லி நினச்ச உடனே அதுக்கு அவருக்கு ஒரு வேலை பண்ணுறீங்க பேர். தரமான வேலை மாமா தரமான வேலை கரெக்டாக பண்ணுங்க. அடுத்த வருடம் சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கரெக்டாக பண்ணுங்க இந்த வேலையை. ஆனால் ரொம்பவே மெர்சல் ஆகிடுறீங்கப்பா எங்களெல்லாம்.